தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாட்டில் இருக்கிற கல்வி திட்டத்தை சீரழித்து சின்னாபின்னமாக்கி இந்துத்துவ கல்வியை புகுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் இந்த நாட்டில் சாதாரண ஏழை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமையை தட்டி கரித்து ஒரு வடமொழி இந்திய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அவருடைய வாரிசாக செயல்படுகிற பாண்டிச்சேரியிலே என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசாங்கம் இந்தியாவிலேயே மிக மோசமாக கல்வியை சீரழித்திருக்கிற மாநிலமாக இன்றைக்கு புதுச்சேரியை மாற்றியிருக்கிறார்கள். இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலேயும் அனைத்து அரசு பள்ளிகளும் சிபிஎஸ்இ திட்டம் அமலாக்கிற நடைமுறை கிடையாது. ஆனால் பாண்டிச்சேரியில் பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் அனைத்திலேயும் சிபிஎஸ்இ என்கிற அந்த மத்திய பள்ளி திட்டத்தை பூத்திருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், கடந்த 2-3 ஆண்டுகளிலே மட்டும் 11,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியிலே இருந்து நின்று கல்வியை விட்டு புறக்கணித்து வெளியேறி இருக்கிறார்கள். இந்த ஆண்டு +2 தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிற மாணவர்கள் 83% என்று அரசாங்கம் சொன்னாலும் அதிகப்படியான மாணவர்கள் நிர்வாகத்தின் சார்பிலே அதிகமான மதிப்பெண்களை அளித்து அவர்களை பார்டரிலே பாஸ் செய்ய வைத்திருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் இந்தியாவிலே நடைபெறுகிற போட்டித் தேர்விலே போட்டியிட முடியாது. உயர்கல்வியிலே சட்டத்திலேயோ பொறியியலையோ மருத்துவத்திலேயோ அவர்கள் சேர முடிய அப்படிப்பட்ட வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் மிக குறைவான மார்க்குகளை பெற்று தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்று வேணால் சொல்லிக்கலாமே தவிர, நான் +2ல பாஸ் பண்ணிட்டேன்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர உயர்கல்வி வாய்ப்பு அநேகமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த கல்வி திட்டத்தை புகுத்திருக்கிற கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் இதற்கு முழுமையான பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த எதிர்கால மாணவருடைய வாழ்வை இருட்டடித்து பாண்டிச்சேரியுடைய எதிர்காலத்தை இருமயமாக்கி இருக்கிற நமச்சிவாயம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பொதுமக்கள் மத்தியில மன்னிப்பு கோர வேண்டும். ஒருவேளை இந்த கல்வி திட்டத்தை அவர் மாற்றவில்லை என்று சொன்னால் அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேற வேண்டும் என்கிற கோரிக்கையை எல்லாரும் சேர்ந்து முன்வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றுதான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இயோடு சமநிலையிலே மாநில கல்வி திட்டத்தை படிக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றிருக்கிற மாணவர்களுக்கு அரசு கல்லூரி நிறுவனங்களிலே 30% இடஒதுக்கீடை வழங்கி அனைவருக்கும் உயர்கல்வி வாய்ப்பினை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல உச்ச நீதிமன்றம் 2 தினங்களுக்கு முன்னால் டெட் எழுதாத அனைத்து ஆசிரியர்களும் டெட் தேர்வு எழுதினால் பாஸ் செய்ய வேண்டும். அவங்க 2 வருஷத்துக்குள்ள தேர்ச்சி பெறவில்லாவிட்டால் அவங்க பதவியிலிருந்து ஓய்வு பெற்று விடலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு மிகவும் அதிர்ச்சி அளிக்க தீர்ப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இதுவரையிலே தேர்வு எழுதாத ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சியும் சிறப்பு தேர்வும் எழுதி அவர்களை பாதுகாக்கிற நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பாண்டிச்சேரி அரசாங்கம் இதுவரையிலே தேர்வு எழுதாத அனைத்து ஆசிரியர்களுக்கும் சிறப்பு பயிற்சியை வழங்கி அவர்களை தேர்ச்சி பெற செய்து அந்த ஆசிரியர் பயிற்சி பணியை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாண்டிச்சேரியில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து அரசியல் அமைப்புகள் மற்றும் இருக்கிற பல்வேறு பொதுஜன அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து எதிர்கால மாணவர்களுடைய வாழ்வை நாசப்படுத்துகிற, பாண்டிச்சேரிக்கே எதிர்காலம் இருட்டடிக்கிற இந்த கல்வி திட்டத்தை மாற்றுகிற அந்த போராட்டத்திலே எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது எல்லாருமே வரவேற்க வேண்டிய ஒன்றுதான். ஆனா இதுவரைக்கும் ஜிஎஸ்டி வரி குறைக்க வேண்டும் என்று பல கட்ட போராட்டத்தை நடத்துறோம். ஆனா அப்பெல்லாம் யாரும் குரல் எழுப்பல. இடதுசாரிகள் குரல் எழுப்பினார்கள், இந்தியா கூட்டணி குரல் எழுப்பியது. இப்ப என்னன்னா அமெரிக்காவுடைய நிர்பந்தத்திற்கு கட்டாயம் ஏற்பட்ட சூழ்நிலையில இந்த ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கால் நாங்க வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த வரி குறைப்பினாலே மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பீட்டை ஒன்றிய அரசு ஈடு செய்ய வேண்டும் என்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லா மாநில முதலமைச்சர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
தேர்தல் வர்ற போது என்னன்னு சொல்றோம். தேர்தல் அதிமுக என்பது உடைந்து போன ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கிற எந்த முயற்சியும் ஈடுபடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒன்றும் கொள்கை கோட்பாடு வேறுபாடுலாம் கிடையாது. கொள்ளையடிச்ச பணத்தை பங்கு போட்டுக்கிறது பாதுகாக்கிறதுங்கிறதான் இந்த பிரிவே வந்திருக்குது. எனவே 10 நாள் அல்ல 15 நாள் அல்ல, எப்படி எல்லாரையும் ஒன்றிணைப்பார் அவரு? ஏற்கனவே இவங்க எல்லாம் கட்சியிலே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. 10 நாள் அவ்வளவு. இது யார் அவர் ஏதோ தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர் சொல்லியிருக்கிற ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். ஆனால் நிச்சயமா அதிமுக ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அது என்னன்னு பார்க்கலாம். அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து ஒரே தலைமையின் கீழ் செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கான காலம் கடந்து விட்டது. எடப்பாடி நீடிக்கிற வரை அது நடைமுறைக்கு சாத்தியமே படாது. எதிர்காலம் என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதிமுக ஒன்னா இருக்கிற போதே இந்தியா கூட்டணி மகத்தால வெற்றி பெற்றதுதான தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியும். அவங்க நாளா சண்டை போட்டுக்கிட்டு பல்வேறு கூறுகளா பிரிஞ்சு இப்ப திடீர்னு ஒன்னா சேர்ந்துட்டா மட்டும் என்ன புது சவால் வந்துட போகுது? அதிமுகவுடைய அணிகள் மிக குழம்பி இருக்கிறார்கள். அந்த அணிகளை இவங்களால ஈர்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய தேர்தல் நெருங்குற போது பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அதெல்லாம் கட்சிகள் தலைவர்கள் பேச வேண்டிய விஷயம். பத்திரிகையாளரோட பேசி என்ன நடக்கும்?